ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்காண்டி தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ முக்கியமாக இப்போ வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ரிசல்ட்டை பற்றி. ஸோ எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு முக்கியமாக சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேசிக்காக எஜுகேஷன் பேஸ் பண்ணியும் அப்புறம் 10th அண்ட் 12th ரிசல்ட் பேஸ் பண்ணி ஏற்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் வந்து மோட்டிவேஷனாக இருக்குமா. ஸோ எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். பேசிக்காக எல்லா பேருமே வந்து ரிசல்ட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ முக்கியமாக 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அண்ட் 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் ரிசல்ட்டு இப்போ தான் வந்து வரும். ரிசல்ட் வந்து தாமதமாக வந்து வருமா இல்லை சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு வந்து இப்போ அந்த ஒரு காமனாக கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ வந்து தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ முக்கியமாக ரிசல்ட் வந்து தேர்தலோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்து வருது அப்படின்னா மே 4 வந்து வருது. இது நிலைமையில் ஏகப்பட்ட பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மே 4 தான் கண்டிப்பாக வரப்போகுது, 12th அன்றைக்கி தான் ரிசல்ட் வந்து வரப்போகுது, எலெக்ஷனோட ரிசல்ட்டும் அன்றைக்கி தான் வரப்போகுது சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம சொல்லியிருந்தோம் மே 4 கண்டிப்பாக வந்து வரப்போகிறது கிடையாது அப்படின்னு. ஸோ மே 4 12th ரிசல்ட் வந்து கிடையாதுமா. அதனால மே 4 நமக்கு தேர்தலோட ரிசல்ட் தான் வந்து வரப்போகுது, 12th ரிசல்ட் வந்து வரப்போகிறது கிடையாது. 12th எப்போ தான் சார் ரிசல்ட் வந்து வரப்போகுது கேட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மே 8 தான் வந்து 12th வந்து வரப்போகுதுன்னே சொல்லலாம். முக்கியமாக நிறைய பேர் மே 6 வந்து 12th வரப்போகுது சொல்லிட்டு அதுமாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மே 6 வந்து வரப்போகிறது கிடையாது, 4 வந்து வரப்போகிறது கிடையாது. மே 8 காலையில் நம்மளுக்கு வந்து 12th வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருவாங்க, ஐ மீன் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே எந்த கிடையாது. சரிங்க சார், எப்போ வந்து 10th வந்து விட போகிறாங்க, 10th 12th வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது, டேட் டிஃப்ரென்ஸு. ஸோ 10th வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மே 20 வந்து ரிசல்ட் வந்து வர மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து அஃபிஷியல் டேட்டுமே கவர்மெண்ட் கொடுத்தபடி. ஸோ 10th வந்து எப்போ வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மே 20 தான் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போயுமே அதே தான், மே 20 வந்து 10th வந்து வரப்போகுது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து கிடையாது. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் இன்னும் சாலிடாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்குது. ஸோ இதனால் மேபி உங்களுக்கு மே 20 ரிசல்ட்டு சொல்லியிருக்காங்களா, ஸோ மேபி முன்னக்கூட்டியே வந்து ரிசல்ட் வந்து வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குமா 10th. ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு டூரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அவ்வளோ நாள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் முன்னங்கூட்டியே, அதாவது மே 15 கூடியும் வந்து மேபி போஸ்ட்பான் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் முன்னங்கூட்டியே அறிவிக்கலாம். ஆனால் 12th மாற்றங்கள் ஏற்படாது, 10th மேபி மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் கிடைக்கல. ஸோ கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேம்மா. 12th எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வந்து கிடையாது. 10th பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் முன்னங்கூட்டியே வர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. எல்லா பேருமே ரிசல்ட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்டாக இப்போ வந்து பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. சார் எந்த மாதிரி நான் வந்து ஆல் பாஸ் பண்ணிடுவாங்களா, எந்த மாதிரி மார்க் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே ஏகப்பட்ட பேர் வந்து கன்ஃபியூஸாகவே இருந்திருக்கீங்க. கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லா பேருமே வந்து பாஸ் ஆகிருவீங்க. நீங்கள் அட்டன் பண்ணாலே மோஸ்ட்லி, அதாவது நீங்கள் கண்டென்ட்காக நீங்கள் வந்து எழுதினா கூடியும் உங்களுக்கு உரிய மார்க் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மார்க்லாம் வந்து கொடுக்கலாமா இருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லா பேத்துக்குமே நல்ல மார்க் தான் வந்து வரும். நான் கேள்விப்பட்டேன் இந்த வாட்டி பேப்பர் ஃபுல்லாகவே கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டது. ஸோ எனிவே உங்களுக்கு வந்து மார்க் வந்து உரிய மார்க் வந்து வழங்கப்படுமா, அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. நீங்கள் எனிவே நீங்கள் வந்து எழுதுனதுக்கு கண்டிப்பாக உரிய மார்க் வந்து வரும். அண்ட் முக்கியமாக எல்லா பேருமே வந்து பாஸ் ஆகிடுவீங்க. மற்ற எப்படி உங்களுக்கு வந்து பேசினாலும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை வந்து பண்ணிடுவேன். முக்கியமாக 12th 10th ரிசல்ட் வந்து வரதுக்கு முன்னாடி தமிழ்நாடோட டிஎன் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து வரப்போகுது மே 4 யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஸோ மே 4 யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் யார் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நீங்களுமே வெயிட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கம்மா. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ கூட நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்.